கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவராக நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் கடந்த நாட்களிலே அப்போஸ்தல திருச்சபை, அதாவது ஆதி திருச்சபையின் வாழ்க்கை முறையை குறித்து நாம் சிந்திக்க துவங்கினோம். ஆகவே இந்த தியானமானது தொடர்ந்தேர்ச்சியான தியானமாய் அது இருக்கும் என்பதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களிலே தொடர்ந்து நாம் இந்த தியானத்தை மேற்கொள்ளுவோம். நாம் திருச்சபையாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்து கடந்த நாட்களிலே நாம் கவனித்தோம். கடவுள் நம்மை பிரித்தெடுத்து தம்முடைய திருச்சபையாக தமக்காக வாழும்படியாக நம்மை முன்குறித்திருக்கிறார். ஆனால் நாம் நம்முடைய பெயருக்கேற்ற வண்ணமாக வாழ்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து இந்நேரத்திலே நாம் கடந்து செல்ல வேண்டும். என்ன நமக்கு பெயர்? திருச்சபை. என்ன நமக்கு பெயர்? விசுவாசி. ஆனால் திருச்சபை என்று பெயர் வைத்துக்கொண்டு திருச்சபையாக நாம் இயங்குகிறோமா? விசுவாசி என்று பெயர் வைத்துக்கொண்டு விசுவாசத்திலே நாம் நடக்கிறோமா என்பது இன்றைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக நம்முடைய திருச்சபையில் மாத்திரமல்ல, ஏறக்குறைய எல்லா கிறிஸ்தவ திருச்சபைகளின் மத்தியிலும் இந்த கேள்வி காணப்படுகிறது. ஏன்னா நம்ம பேசுகிற முறையும் நாம் அறிக்கை பண்ணுகிற விசுவாசமும் நம்முடைய அறிக்கைக்கு புறம்பானதாக இருக்கிறது. ஒரு திருச்சபை தன்னுடைய பக்கத்தில் இருந்த சாராய கடைக்காக ஒரு தேவாலயத்தில் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்களாம். ஆண்டவரே, எங்கள் பக்கத்தில் இருக்கிற இந்த சாராய கடை எப்படியாவது அகற்றி விட வேண்டும் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் சபைக்கு அழைப்பு கொடுத்தாரு. உபவாசம் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணோம் அப்படின்னு சொன்னார். சபையாரும் எல்லாரும் வந்து உபவாசத்தோடு ஒரு நாள் முழுக்க ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி கொஞ்ச நாளில் அந்த சாராய கடை இடிஞ்சு விழுந்துருச்சு. இதில் பாதிக்கப்பட்ட சாராய கடைக்காரர் ரொம்ப கோபமாகி கோர்ட்டுக்கு போயிட்டார். கோர்ட்டுக்கு போய் இந்த திருச்சபைக்கு விரோதமாக என்ன கொடுத்துட்டார்? வழக்கு கொடுத்துட்டார். இப்போ வழக்கு வந்துடுச்சு. நீதிபதி விசாரிக்கிறாரு. போதகர் ஒரு பக்கம் சாராய கடைக்காரர் சொல்கிறார், கணம் நீதிபதி அவர்களே, இந்த திருச்சபையின் போதகரும் உங்கள் திருச்சபையார் ஜெபித்ததுனால என்னாச்சு? என்னுடைய சாராய கடை இடிந்து விழுந்துருச்சு. ஆகவே உங்களுக்கு நீங்கள் தக்க தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போதகர் சொன்னார். அந்த சாராய கடைக்காரர் சொன்னார். போதகர் உடனே, கடம் நீதிபதி அவர்களே, நாங்கள் ஜெபித்தது உண்மைதான், ஆனால் எங்கள் ஜெபத்தினால அந்த சாராய கடை இடிஞ்சு விழலை அப்படின்றத நான் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ண. மறுபடியும் சாராய கடைக்காரர், இல்லை இவங்க ஒரு நாள் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணாங்க, என் காதார அதை கேட்டேன், இந்த சாராய கடை விழணும், இந்த சாராய கடை போகணும்னு ஜெபம் பண்ணாங்க, அதனால தான் போச்சு. போதகர் சொன்னார், ஐயா, நாங்கள் ஜெபம் பண்ணது உண்மை, ஆனால் எங்கள் ஜெபத்துக்கெல்லாம் எதுவுமே நடந்து கிடையாது. நாங்கள் எப்பவுமே வழக்கமாக ஜெபம் பண்ணுற மாதிரி ஜெபம் பண்ணிட்டு போவோம் ஐயா, அன்றைக்கி அதான் நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார். நீதிபதி கடைசியில் தீர்ப்பு எழுதினார். இல்லை, கிறிஸ்தவர்கள் ஜெபித்தா அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பலன் அளிக்கிறார் என்று சாராய கடைக்காரர் நம்புகிறாரு, ஆனால் பாஸ்டரு நம்பலை, அந்த விசுவாசிகளும் நம்பலை. பார்த்தீங்களா? நாம் விசுவாசிகள் என்று சொல்லிக்கொண்டு விசுவாசிக்கிறதில்லை, திருச்சபை என்று சொல்லிக்கொண்டு திருச்சபையாய் செயல்படுகிறதில்லை. ஆனால் வேதம் நம்மை திருச்சபையாய் செயல்பட அழைக்கிறது. அதுதான் நம்ம போன வாரத்தில் பார்த்தோம். திருச்சபை என்றால் என்ன? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். எதிலிருந்து? உலகத்திலிருந்து. ஏன் பிரித்தெடுக்கப்பட்டார்கள்? அவர்கள் 4 காரியங்களை செய்ய பிரித்தெடுக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்து இருந்தார்கள். இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் நிலைத்து இருந்தார்கள். எதில்? இந்த 4 காரியத்தில் ஆதி திருச்சபை நிலைத்திருந்தது. ஏன் ஆதி திருச்சபை குறித்து நம்ம இங்கே பேசுகிறோம்? அது ஆண்டவர் உருவாக்கின
திருச்சபை மத்தேயு 16:18 படி என் திருச்சபையை நான் கட்டுவேன். கர்த்தர் உருவாக்கிய திருச்சபையே நமக்கு முன்னுதாரணம். நாம் அந்த திருச்சபையை பின்பற்ற வேண்டும். அப்போ அவர்கள் 4 காரியங்களை நிலைத்திருந்ததினாலே அதன் பலன் என்ன? அந்த நாளிலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். பிற்பாடும் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். சரிங்களா? அந்த திருச்சபை வளர்ந்தது இல்லை. நம்ம வளர்ச்சிக்காக ஒவ்வொருவரையும் நாம் முந்தி தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வாங்க, பங்கு பெறுங்க, ஜெபம் பண்ணுங்க. இல்லை, பைபிள் ஸ்டடி நடக்குது, மேட்டுக்குப்பத்தில் நடக்குது, MMDAவில் நடக்குது, அப்புறம் ஊழியத்துக்கு வாங்கன்னு திருச்சபைக்கு யாரும் அழைப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இந்த 4 காரியங்களிலே நிலைத்திருந்தால் திருச்சபையே தானாகவே எல்லாவற்றையும் நடப்பிக்கும். திருச்சபை வளரும், திருச்சபை கடவுளை ஆராதிக்கும், திருச்சபை மகிமைப்படுத்தும். ஆக அவர்கள் முதல் செய்தது அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே வளர்ந்தார்கள். 46வது வசனம் யாராவது படிங்க. 46வது வசனம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் திருச்சபையில சேர்த்து கொண்டு வந்தார். திருச்சபையில ஆட்களை சேர்க்கிறது யாருடைய வேலை? நாங்க வார்த்தை வந்து ஐயா சொன்ன மாதிரி 2வது தடவை கேட்கணுமா? திருச்சபையில மக்களை சேர்ப்பது யாருடைய வேலை? ஆனா இன்னைக்கு அந்த வேலையை நம்ம எடுத்துட்டோம். என்ன எடுத்துட்டோம்? நம்ம புடிச்சு இழுக்கிறோம். இல்லை, நெவர் டூ தட். அதை நீங்கள் பண்ணாதீங்க. அது உங்கள் வேலை இல்லை. நிறைய பேரை ஜெபம் பண்ண வைக்க வேண்டியது நம்ம வேலை. நிறைய பேரை பாட்டு பாட வைக்க வேண்டியது நம்ம வேலை. நிறைய பேரை பைபிள் ஸ்டடியில் அட்டன் பண்ண வேண்டியதுனால நிறைய பேரை ஞானஸ்நானம் எடுக்க வைக்க வேண்டியது கூட நம்ம வேலை இல்லைங்க. அது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. நீங்களும் நானும் நீங்கள் பார்த்தீங்களா, ஜெபம் பாஸ்டர் சொல்லுவார், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னுவார். யாருமே ஜெபம் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்க. பக்கத்தில் இருக்கிறவங்க நீ பொண்ணு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? தூண்டி விடுவாங்க. யார் இப்போ பரிசுத்த ஆவியானவர்? அந்த பக்கத்தில் ஒருத்தர் தூண்டி விட்டார் பாருங்க, அவர் தான் இல்லைங்க. நீங்களும் நானும் ஒரு நாளும் பரிசுத்த ஆவியானவருடைய இடத்தை எடுக்க முடியாது. அவர் சேர்ப்பார். நம்ம வேலை என்ன? நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் நான் சொன்னேன், அவர்கள் தரித்திருந்தார்கள். எதற்கு? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தரித்திருந்தார்கள் சொல்ல, அங்கே ஞாயிற்றுக்கிழமை என்ற வார்த்தையே கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் என்ற வார்த்தை கிடையாது. 46வது வசனம் இல்லைங்க. எதையோ வீட்டில் மாட்டுறீங்களே, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், வாழாக்காமல் தலையாக்குவார், அதெல்லாம் மாட்டி இது மாதிரி மாட்டி வைங்க. அனுதினமும் ஒரு திருச்சபை எப்படி தரித்திருக்க வேண்டும்? ஐயோ, எவ்வளோ பெரிய பிரச்சனை அது. எப்படிங்க எங்களால் ஒரு 2 மணி நேரம் தரித்திருக்க முடியலையே? அனுதினமும் தரித்திருக்கிறது எப்படிங்க பாஸ்டர்? நடக்கக்கூடிய காரியமா? நடந்தது எங்க? ஆதி திருச்சபையில் 2000 வருடங்களுக்கு முன்பதாக முதலாவது உருவாக்கப்பட்ட திருச்சபை அனுதினமும் தேவாலயத்திலும் வீடுகளிலும் தரித்திருந்து திருச்சபை வளர்ந்தது. நம்ம வாரத்தில் ஒரு நாள் 2 மணி நேரத்தில் வந்து பாட்டு பாடிட்டு ஜெபம் பண்ணிட்டு பிரசங்கத்தை கேட்காம போயிட்டு சபை வளர்ந்துரும்னு நம்ம நினைக்கிறது எவ்வளவு இல்லை அவிசுவாசமான காரியம். அப்போ இவர்கள் அனுதினமும் தேவாலயத்திலே கூடி வந்தார்கள். எதற்காக கூடி வந்தார்கள்? முதலாவது காரியம், அவர்கள் கற்றுக்கொள்ள கூடி வந்தார்கள். அவர்கள் போதிக்கப்பட கூடி வந்தார்கள். அவர்கள் போதிக்க கூடி வந்தார்கள். டீச்சிங் அப்படின்னா போதனைன்ற அர்த்தம். நமக்கு உபதேசம்னு இருக்குல்ல. அவர்கள் போதிக்க கூடி வந்தார்கள். திருச்சபையில் வருகிறவர்களுக்கு கடவுளை குறித்தும் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் திருச்சபையினுடைய இறையாண்மையை குறித்தும் ஞானஸ்நானத்தினுடைய அடிப்படையை குறித்தும் அப்புறம் திருச்சபை ஒழுங்கு திருச்சபை ஒழுங்கை குறித்து கூடி போதிக்க அவர்கள் கூடி வந்தார்கள். இன்றைக்கு திருச்சபை இருக்கிறது, திருச்சபையின் ஆராதனை இருக்கிறது. ஆனால் திருச்சபையில் இன்றைக்கு மிகவும் முற்றிலுமாய் குறைவு நான் சொல்ல, மிகவும் குறைவுபடுகிற காரியம் ஒழுங்கு. ஆங்கிலத்தில் அதுக்கு சொல்லுவாங்க டிசிப்ளின்.
சர்ச் நீட்ஸ் டிசிப்ளின். சபைக்கு ஒழுங்கு தேவை. ஏன் சபைக்கு ஒழுங்கு தேவை? ஏனென்றால் சபையை உருவாக்கின ஆண்டவர் ஒழுங்கும் கிரமும் உள்ள தேவன், ஒழுங்கின் தேவன். Our God is the God of order. கடவுள் ஒழுக்கத்தின் கடவுள். அப்போ அவர்கள் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள என்ன பண்ணாங்க? கூடி வந்தார்கள். உறங்கவோ கனவு காணவோ இல்லைங்க, போய் என்னங்க கறி எடுக்கலாம், என்ன கறி எடுக்கலாம், யார் யார் என்ன பிளான் வச்சுருக்கீங்க, அதை சிந்திக்க கூடி வரவில்லை. என்ன என்ன நம்ம இந்த தாய்மார்களுக்கு இருக்கிற பெரிய தலைவலி என்ன தெரியுமா? ஐயாங்களுக்கு நமக்குலாம் அந்த தலைவலி கிடையாது. என்ன தலைவலி? என்ன குழம்பு செய்யறது, அதை எங்கெல்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவர்கள் ஒழுக்கத்திற்காக கூடி வந்தார்கள். ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளணும். என்ன ஒழுக்கம்? இல்லைங்க, ஆடை பாதி, என்ன பழமொழி தெரியுங்களா? ஆள் பாதி ஆடை பாதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவர் ஒழுக்கம் உள்ளவர் என்பதை அவரை வச்சு மட்டும் இல்லை, அவருடைய ஆடையை வச்சும், அவர்களுடைய ஆடையை வச்சு கற்றுக்கொள்ள. உலக பழமொழி திருச்சபையில் அது கடைபிடிக்கப்படுதா? ஆதி திருச்சபையார் ஒழுக்கத்துக்காக கூடி வந்தார்கள். நம்ம ஒரு வசனம் நல்லா அழகாக கற்று வைத்து இருக்கிறோம். எங்கங்க? எங்கே 1-2 பேரின் நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ, எத்தனை பேர் கூடி வரும் பொழுது? ஒரு பேர். ஃபர்ஸ்ட் ஒன்று தானே, அப்புறம் 2 பேர் கூடி வந்தாலே ஆண்டவர் இருக்கிறார். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு வந்த நபர் யாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஃபஸ்ட்டுக்கு அப்புறம் தான் வந்தேன். ஒரு 2-3 பேருக்கு அப்புறம் தான் நான் வந்தேன். அப்போது முதலாவது ஒரு நபர் வரும்போது ஆண்டவர் இங்கே வந்துடுறாரு. நீங்களே எங்கே இருக்கிறீங்க? பதிலே காணோம். மறுபடியும் கேள்வி கேட்கணுமா? நீங்களே எங்கே இருக்கிறீங்க? நான் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்தேன். நான் பாஸ்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குறாரு. இல்லை நீங்களாம் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும். இல்லை, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பல உதாரணங்களை ஓய்வு நாளுக்கு நம்ம எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்கள் ஏர்போர்ட் போயிருக்கீங்களா? யாரெல்லாம் ஃப்ளைட்டில் போயிருக்குது? நான் போகணுன்ட்டு ரொம்ப விருப்பப்படுறேன். நீங்களும் விருப்பப்படுங்க. இல்லை, விருப்பப்படுறதுல ஒன்றும் தப்பு இல்லைல்ல. போயிருக்கீங்களா? பிரதர், எத்தனை மணிக்கு ஃப்ளைட்டு? நீங்கள் எத்தனை மணிக்கு போனீங்க? பார்த்தீங்களா? 1 ஹவருக்கு பிற்பாடு போக வேண்டிய விமானத்துக்கு அவர் எப்போ போயிட்டாரு? 1 ஹவருக்கு முன்னாடியே போயிட்டார். நான் ஏதாவது சொல்லணுமா? திருச்சபை அதை விட மோசமான இடமா? சினிமா தியேட்டர் 2 மணி நேரம் படம் பார்க்கிறோம். ஃபஸ்ட்டு காட்சிக்கு போகலன்னா இன்னைக்கு உயிரே போயிடும். என்னப்பா, முதல் காட்சிக்கு போகலன்னா உயிர் போயிடும். ஐயோ, முக்கியமான காட்சி அதை மிஸ் பண்ணிட்டேங்க. அந்த மாதிரி ஒரு ஜபத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்கன்னு ஓடி வரீங்களா? முதல் ஜபம். நீங்கள் ஓர்ஷிப்னா என்னன்னு நினைக்கிறீங்க? ஆராதனைனா என்னன்னு நினைக்கிறீங்க? ஆராதனை என்பது ஆராதனை நடுவிலே செய்யப்படுவது மாத்திரம் அல்ல. நல்லா புரியுதுங்களா? நம்ம ஆராதனைக்குள்ளே ஒரு ஆராதனை செய்கிறோம். அப்படி தானேங்க? இது பேர் என்ன சொல்கிறோம்? ஞாயிறு ஆராதனை. இதுக்குள்ளே ஒரு சிஸ்டர் ஆராதிச்சாங்க, நல்லா சூப்பராக பாட்டெல்லாம் பாடினாங்க. ரைட், வெரி குட். அது மட்டும் ஆராதனை அல்ல. நீங்கள் முதல் ஜபத்திலிருந்து முடிவு ஜபம் வரைக்கும் செய்வது ஆராதனை. அறிவிப்பு ஆராதனை. எத்தனை பேர் அறிவிப்பு கேட்டீங்க? எந்த நாட்டுக்காக இன்னைக்கு ஜெபம் பண்ண சொன்னார்? நான் கேட்டேன்னு வச்சுங்க, பல பேர் ஃபெயில் ஆகிடுங்க. நிச்சயமாக ஃபெயில் ஆகிடுங்க. ஏன்னா நம் கவனங்கள் எல்லாம் அறிவிப்பில் கேட்டு நாங்கள் என்னங்க பண்ண போகிறோம்? அது நமக்கு தேவையா? பிரசங்கம் ஆராதனை. எத்தனை பேர் பிரசங்கத்தை கடந்த முறை நான் பண்ண பிரசங்கம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? அவர் ஒரு ஜோக் சொன்னாருங்க, நல்லா இருந்ததுங்க. இல்லை, என்ன ஜோக்குங்க? அந்த பப்பர மிட்டாய் ஜோக்கு ஞாபகம் இருக்குது. அது முக்கியம் இல்லை. அது இங்கே ரொம்ப நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த பிரசங்கத்தை கேட்கவும் தியானிக்கவும் கடவுள் உங்களுக்கு ஒரு பெரிய வழிமுறை ஏற்படுத்தியிருக்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம்? அதை ரெக்கார்ட் பண்ணுறோம். நீங்கள் போய் வீட்டில் யாராவது அந்த ரெக்கார்ட் பார்த்தீங்களா? என்னங்க, இங்கேயே எங்களுக்கு கேட்கவும் பார்க்கவும் பிடிக்கல, நாங்கள் எங்கள் வீட்டில் போய் கேட்க பார்க்கணும். இன்னும் கொஞ்ச நாள் 2 பாட்டு பாடினா நல்லா இருக்குமா?
பிரசங்கம் என்பது ஆராதனை, அப்புறம் அறிவிப்பு என்பது ஆராதனை, ஜெபம் என்பது ஆராதனை. இது எல்லாமே ஆராதனைங்க. இந்த ஒழுக்கத்தை நாம் அப்போ முதல் ஜெபத்திலிருந்து முடிவு ஜெபம் வரைக்கும் நாம் அசையாமல் தரித்திருக்க வேண்டும். எத்தனை பேர் நம்ம நடக்கிறோம் இல்லை? எத்தனை பேர் நம்ம ஃபோன் எடுத்துட்டு வெளியே போய் பேசுகிறோம்? ஏன் இதை சொல்கிறேன்னா, திருச்சபைக்கு இது அழகு இல்லை, இது திருச்சபை கிடையாது. இப்படி நடக்கிறது திருச்சபை கிடையாது. அதனால தான் நான் போன வாரம் சொன்னேன் இல்லை, போன முறை பேசும்போது சொன்னேன், நம்ம பிரசங்கியில் சாலமோன் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? நீ தேவாலயத்துக்கு போகும்பொழுது உன் நடையை காத்துக்கொள். அப்போ திருச்சபை என்றால் என்ன? பயபக்தியோடு கடவுளை ஆராதிக்கிற பரிசுத்த குடும்பம். பிரியமானவர்களே, நீங்கள் அப்படிப்பட்ட பரிசுத்த குடும்பமாய் வாழவே வளரவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். இப்போ நீங்கள் அப்படி வளரணும்னா உங்களுக்கு தேவை என்னங்க? போதனை, டீச்சிங் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நம்ம திருச்சபை குறித்து படிக்கிறோம். ஏன் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள்? அப்போஸ்தலர்கள் உபதேசத்தை கற்றுக் கொடுத்தார்கள். யாருக்கு? அன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட 3000 பேருக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஏன் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள்? ஏன்னா அவர்கள்கிட்ட என்ன இல்லை? புதிய ஏற்பாடு இல்லை, பழைய ஏற்பாடு இருந்தது. பழைய ஏற்பாட்டில் சில புத்தகங்கள் இருந்தது, ஆனால் புதிய ஏற்பாடு இல்லை. அப்போது புதிய ஏற்பாடு எங்கே இருந்தது? சீஷர்களுடைய அப்போஸ்தலர்களுடைய சிந்தையில் இருந்தது. எது புதிய ஏற்பாடுங்க? இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் தான் புதிய ஏற்பாடு. அப்போ இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் அவர்களுடைய மனதில் இருந்தது, அது புத்தகமாக இல்லை. ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை கேட்ட சீஷர்கள் பிற்பாடு ரட்சிக்கப்பட்டு புதிதாக குழந்தைகளாக சேர்க்கப்பட்ட திருச்சபையாருக்கு அவர்கள் என்ன பண்ணாங்க? போதித்தார்கள். இப்போ இன்றைக்கு இவங்க குழந்தைகள் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. போன வாரம் ஞான ஸ்நானம் எடுத்த அருமையான தம்பி ரஞ்சித் இந்த திருச்சபையின் புதிய குழந்தை. அந்த குழந்தைங்க என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? சந்தோஷமா இருக்கணும், வளரணும். குழந்தை பிறந்தா எந்த பெற்றோரும் என் குழந்தை வளரலையேன்னு சந்தோஷப்பட மாட்டாங்க, வருத்தப்படுவாங்க வளரலனா. ஆனால் திருச்சபையில் அந்த கவலை இல்லவே இல்லை நமக்கு. ஏன்? திருச்சபையில் நாம் சத்தியத்தை, உபதேசத்தை, போதனையை நாம் கற்றுக்கொள்ளவில்லை. ஏன் எல்லாரும் லேட்டாக வராங்க? ஏனால் அவர்கள் சத்தியத்தை கற்றுக்கொள்ளவில்லை. ஏன் அநேகர் வேத பாடத்தை பின்பற்றுவதில்லை? ஏன் வேத பாடத்துக்கு நிறைய பேர் போகிறதில்ல? ஏங்க போகிறதில்ல? வேதத்திலே அவர்கள் எல்லாரும் கற்று தேர்ந்து விட்டாங்க. ஏன் வேத பாடத்துக்கு போகிறதில்ல? எனக்கு வேதத்தில் தெரியாத இல்லைங்க, அதனால எனக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சொல்லுங்க, சீஷர்களிலே யார் அதிகமாக வேதத்தை கற்று தேர்ந்தவனாக இருந்திருக்க முடியும்? எனி கெஸ்? சீஷர்களிலே இல்லை, இந்த புத்தகத்தை எழுதின அப்போஸ்தலர்கள் சீஷர்களிலே நிறைய யாருக்கு வேதத்துக்கு இல்லை, வேதத்தில் நிறைய புத்தகங்களை எழுதினவன் யார்? வெரி குட், பரவாயில்ல, பவுல். அந்த பவுல் எவ்வளவு, பவுலை விட யார் அதிகமாய் கற்றிருக்க முடியும்? கடவுளை குறித்தும் திருச்சபை குறித்தும் இல்லை, எல்லா சத்தியத்தை பவுலை விட யார் அதிகமாய் அறிந்திருக்க முடியும்? இயேசு கிறிஸ்து. கரெக்ட், வெரி குட். ஆனால் பவுலை விட இந்த உலகத்தில் எந்த மனிதரும் கடவுளை அதிகமாய் அறிந்திருக்க முடியாது தானே? கரெக்டா ஒத்துக்கிறீங்களா? ஆனால் அந்த பவுல் ரோம சிறைச்சாலையில் தன்னுடைய கடைசி நாட்கள், அவன் கொல்லப்படுவதற்காக ரோம சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருக்கிறான். அவன் எழுதுகிறான், நிருபங்கள் எழுதுகிறான். ஒவ்வொரு திருச்சபைக்கும், பிலிப்பு திருச்சபைக்கும், எபேசு திருச்சபைக்கும் நிருபங்களை எழுதுகிறான். அந்த நிருபங்களை எழுதுகிற தன் கடைசி காலத்தில் அவன் சொல்கிறான், நான் கிறிஸ்துவை இன்னும் அறிய வேண்டும். பவுலே கிறிஸ்துவை இன்னும் அறிய வேண்டுமானால் நீங்களும் நானும் என்னங்க அறிந்திருக்கிறோமா? ஒரு பழமொழி இப்படி சொல்லுதுங்க, கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. அதுக்கு எல்லையே இல்லை. அது வேதத்திலும் உண்மையானது. நீங்க வேதத்தை கற்றது மிக குறைவு, 0.0.0. அப்படியே சொல்லிட்டே போலாம். நீங்கள் கற்க வேண்டியது மிக அதிகம்.
அதற்கு உங்கள் வாழ்நாட்கள் போதாது. ஆகவே திருச்சபையில் இங்கே கூடி வருகிற நாட்களை வீணடித்து விடாதீர்கள். மிக அன்போடு உங்களை நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். கால நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினால் கர்த்தருடைய வேதத்தை கற்றுக்கொள்ள நாட்களை பிரயோஜனப்படுத்துங்கள். ஏன்னா சாத்தான் பட்சியை போல சுற்றி கொண்டிருக்கிறான். நம்ம விதைப்பின் ஓமையில் நம்ம படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? விதைப்பின் ஓமையில் என்னங்க படிக்கிறோம்? வழியருகே விதைக்கப்பட்ட விதையை சாத்தான் வந்து என்ன பண்ணிட்டான்? பட்சியை போல எடுத்து போட்டான். சாத்தான் இன்னைக்கு அதை தான் செய்ய துடித்து கொண்டிருக்கிறான். இவங்க பிரசங்கம் கேட்பாங்க, வெளியே போன உடனே நான் அதை மறக்கடிக்க சகல பிரயத்தனங்கள் எடுக்க. பொல்லாசரசுங்கிற போதகர் எங்களுக்கு தெரியும். சகோதர ராமோஸ் அங்கே இருக்கிறாரு, சகோதர ராஜ் இருக்கிறாரு, நிறைய பேருக்கு உங்களுக்கும் தெரியும். பொல்லாசு செய்ய தெரியல, விழுப்பாட்டுக்கார். அவர் சொன்னார், கடவுள் தன் பிள்ளையின் மீது ஒரு கை வைக்கிற இடத்துல சாத்தான் அவன் மீது 5 விரலையும் வைக்கிறான். ஒரு விரலை கடவுள் வைக்கிற இடத்துல 5 விரலை வைக்கிறான். அப்போ யார் ரொம்ப அதிகமாக விசுவாசியை கவிழ்த்து போட இல்லை கடவுள் வளர்க்க விரும்புகிறார், அவர் எடுக்கிற பிரயத்தனத்தை விட சாத்தான் என்ன பண்ணுறான்? அதிக பிரயத்தனங்கள் எடுக்கிறான். நாம் அழிவதற்கு, நாம் மோசம் போவதற்கு. ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் விழிப்போடு இருங்கள். விழிப்போடு இருங்கள் சொல்லும் போது தான் நிறைய விழிகள் விழிக்கிறது இல்லை. ஆவியிலே அனலாயிருங்கள், விழித்து தரித்திருங்கள். எதற்காக? நான் ஆண்டவரிலே வளர வேண்டும். இந்த அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவை குறித்து திருச்சபைக்கு போதித்தார்கள். என்ன போதித்தார்கள்? நீங்கள் எபேசியர் புத்தகம் வாசிப்பீர்களானால் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 20. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். அப்ப எதை கற்றுக் கொடுத்தார்கள்? திருச்சபை என்பது பாவ உலகிலிருந்து கிறிஸ்துவின் தூய உதிரத்தினாலே நம்ம எப்படி மீட்கப்பட்டோம்? கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே. பேதுரு சொல்றார், நீங்கள் வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் கிறிஸ்துவின் உதிரத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குங்க. அப்படியாக மீட்கப்பட்ட நாம் இங்க திருச்சபைக்கு வந்துட்டோம். இங்க வந்த பிறகு எப்படி வாழ வேண்டும்? எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? மறுபடியும் நம்ம அந்த 22வது வசனத்துல அந்தபடி நீங்கள் முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே பழைய கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து. அப்போ நம்ம இங்க எதுக்கு வருங்க? பழைய மனுஷனை வைத்துக்கொண்டு பழைய மனுஷனாகவே வாழ வரல. அதை தான் கற்றுக் கொடுத்தாங்க. ஒருத்தர் ஞானஸ்நானம் வாங்க போனாரா? ஐயா கவனிக்கிறீங்களா? ஒருத்தர் ஞானஸ்நானம் வாங்க போனாரா? பாஸ்டர் ஞானஸ்நானம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். அப்போ கொடுக்க போகிறாரு. ஞானஸ்நானம் போது என்னங்க பண்ணுவாங்க? முழு உடலையும் தண்ணீருக்குள்ளே முழுக்குவாங்க. இப்படி ஞானஸ்நானம் போது இந்த ஞானஸ்நானம் எடுக்கிற அந்த நபர் வந்து கையை மட்டும் மேலே தூக்கினார். பாஸ்டரும் எவ்வளவோ அமுக்க முயற்சி செய்கிறாரு, அவர் விடல. ஏன்னா கையினா கூடாது, நனையக்கூடாது. பாஸ்டர் ஞானஸ்நானத்தை பாதியில் நிறுத்திட்டு, என்னப்பா உனக்கு பிரச்சனை? ஏன் கையை நீ நிறுத்தணும்? ஐயா, ஒரே ஒருத்தனை அடிக்க வேண்டியது இருக்குது, அவனை அடிச்சிட்டு வந்து இந்த கையை என்ன பண்ணிக்கிற? நான் நினச்சிக்கிறேன்ட்டானா. பாஸ்டர் சொல்லிட்டாரு, அப்பா நீ ஒன்று நினைக்க தேவையில்ல, தயவு செஞ்சு நீ போயிட்டே அப்படின்ட்டார். என்னங்க? திருச்சபை என்பது பழைய மனுஷனை களைந்து புதிய மனுஷனை தரிப்பிக்க நாம் கற்றுக்கொள்ளுகிற இடம். கற்றுக்கிறோமா? என்னங்க? ஆண்டவர் அறியாததுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? அதை விட இப்போ மோசமாக இருக்கு. அதுக்கு எதுக்குங்க திருச்சபை? ஆண்டவர் அறியாததுக்கு முன்னாடி நான் கோவப்பட்டேன், இப்போ இன்னும் கோவம் வருதுன்னா அதுக்கு எதுக்குங்க திருச்சபை? ஆனால் நம்ம கோபப்பட முடியாதுன்னு சொல்ல முடியாது. கோபப்படுவோம். ஏன்னா நாம் மாம்சத்தில் பாவ மாம்சத்தில் வாழ்கிறோம். கிறிஸ்து வருமளவும் இந்த பாவ உலகத்தில் நம்ம இருக்கிறோம். ஆகவே எல்லாம் வரும். ஆனால் பவுல் சொல்றார், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத.
இதை கற்றுக்கொள்ளுகிற இடம் திருச்சபை. இதை கற்றுக் கொடுத்தாங்க இல்லைங்க. அப்புறம் எதை கற்றுக் கொடுத்தாங்க? 24 நம்ம படித்தோம். மெய்யான நீதியில் பழைய மனுஷனை களைய மாத்திரம் கற்றுக்கொள்ளவில்லை, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட அவர்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டார்கள். எதை தரித்து கொள்ளணும்? இங்கே நீங்கள் தரிப்பு அப்படின்னும் போது நம்ம அழுக்கு உடை, நம்ம காலையில் வேலைக்கு போகிறோம், நம்ம உடை அழுக்காகுது, நம்ம அப்புறம் என்ன பண்ணுறோம்? குளிக்கிறோம், குளிச்சுட்டு என்ன பண்ணுறோம்? மறுபடியும் அழுக்கு துணியை போட்டுக்கிறோம்ல, என்ன பண்ணுறோம்? அப்போது திருச்சபை என்பது பாவ மனிதனை களைந்து போட்டு நீதியுள்ள வஸ்திரத்தை தரித்து கொள்ளுகிற ஒரு இடம். அதை கற்றுக்கொள்ள தான் திருச்சபை. இதை எப்படிங்க கற்றுக்கொள்ள முடியும்? வெறும் ஞாயிற்றுக்கிழமை கற்றுக்கொள்ள முடியுமா? இது இப்படி ஆதி திருச்சபையை செய்திருந்தாங்கன்னா அவங்களும் ஒன்றுமே கற்றுக்கொண்டதுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வரல, அவங்க அனுதினமும் வீடுகள் தோறும் எங்கே போனாங்க? ஆலயத்திலே இருந்தாங்க. அனுதினமும் ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வீட்டில் போய் என்ன பண்ணாங்க? அப்பம் பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த அப்பம் பிட்கும் முறை என்பது இயேசு சாமி, அது உணவு. அவங்களுடைய கல்ச்சரில் அப்பம் என்பது அவர்களுடைய பிரதான உணவு, திராட்சை ரசம் என்பது அவருடைய பிரதான பானம். சரிங்களா? அப்போது அந்த உணவை எடுத்துக்கொள்ளும் போது ஒருவர் விசாரிப்பாங்க, ஒருவர் விசாரிப்பாங்க. எப்படிப்பா இருக்கிற? நல்லா இருக்கிறியா? எப்படி போயிட்டு இருக்கு? அப்போது இந்த கற்றுக்கொள்ளுதல் இன்றைக்கு திருச்சபையில் இல்லை. என்னங்க, நம்ம மணி தான் வைக்கல. மணி வச்சா என்ன பண்ணுறோம்? கன்ஃபார்ம் ஆகிடும் இல்லை, மணி வச்சா ஓடுன்ற மாதிரி. அப்படி ஒரு பழமொழி இல்லை. முடிந்த உடனே ஓடுகிறவர்கள் திருச்சபையார் அல்ல. அவர்கள் தரித்திருந்தாங்க. நீங்கள் என்ன சொல்றீங்க? பாஸ்டர், நாங்கள் ஓடுகிறோம். நீங்கள் ஓட அழைக்கப்படவில்லை, தரித்து விசாரிங்க. இப்போ அந்த அம்மா ஜெபம் பண்ணாங்களா? ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? பாட்டு பாடினாங்க, அது ரைட். அப்புறம் என்ன பண்ணாங்க? நீங்கள் எங்கே இருந்தீங்க? அப்போ நீங்களும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்களா? அவர்கள் அழுதார்கள், நான் கவனித்தேன். ஏன் அழுதாங்க? அதை கேட்க தான் திருச்சபை இருக்குது. அதுக்கு தான் நீங்கள் தரித்திருக்கணும். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் அவர் எப்படி விசாரிப்பார்? யாரெல்லாம் நேராக வந்து விசாரிச்சுக்கிறாரு? என்ன அப்படி விசாரிக்கல? ஏன்னா ஆண்டவர் நேராக வந்து விசாரிச்சது கிடையாது. நான் அப்படி நம்ம நடக்காத ஒன்று நான் சொல்லி உங்களை ஏமாற்ற விரும்பலை. ஆண்டவர் என்னை விசாரித்தார். அதற்கு சாட்சிகள் இந்த திருச்சபையில் இருந்தாங்க. அதற்கு சாட்சி இல்லை, இந்த திருச்சபை பிளஸிங் திருச்சபையினுடைய மூப்பராக இருந்த நடராஜன் ஐயா அவர்கள் என்னை விசாரித்ததுனாலே நான் இங்கே ஊழியக்காரனாக இருக்கிறேன். அப்படி விசாரித்தவர்களை மிக முக்கியமானவர் நடராஜன் ஐயா அவர்கள். அப்படி இல்லைன்னா ஒருவேளை அவர் அதை செய்யலை. உதாரணத்துக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாக ஞாபகம் இருக்குங்க. எனக்கு அப்படி ஒரு கடவுள் அப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. சின்ன வயசில் நடந்தது எல்லாமே எனக்கு ஞாபகமாக இருக்கும். நடராஜன் ஐயா, நான் வேத கல்லூரிக்கு போகிறேன். அப்போ இங்கே இந்த திருச்சபை முழுமையாக இங்கே இருக்குது. வேத கல்லூரிக்கு போகும்போது, ஆமோஸ் இங்கே வாப்பா, போய் தம்பிக்கு ஒரு வாட்ச் ஒன்று வாங்கி கொடு அப்படின்னு சொன்னார். ஆமோஸ் சகோதரருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. சொனாட்டா வாட்ச் எனக்கு 700 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாங்க. எப்போது? நான் சொல்கிறது 2001, இத்தனை வருஷம், 23 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். அப்போவே எனக்கு 700 ரூபா வாட்ச் வாங்கி கொடுத்தார் நடராஜ். இது ஒரு சும்மா உதாரணத்துக்கு. இது மாதிரி பல காரியங்கள் நடராஜ் ஐயா மற்றும் பல நபர்கள், ஒரு நபர் அல்ல, பல நபர்கள் என் மீது அக்கறை செலுத்தினதினாலே கடவுள் என்னை அவருடைய பிள்ளையாகவும் அவருடைய வசனத்தை போதிக்கும் போதகனாகவும் என்னை மாற்றினார். இதற்கு காரணம் திருச்சபை அக்கறை கொள்ளும் சமூகமாக நான் சபையில் கைவிடப்பட்ட நிலைமையில் நான் கண்ட திருச்சபை அப்படி இருந்தது இல்லை. என் தகப்பன் எங்களை விட்டு மறிக்கும் பொழுது இந்த திருச்சபை எங்களை வந்து அக்கறையாக விசாரித்து, இன்றைக்கு அந்த அக்கறை திருச்சபைக்கு இருக்க வேண்டும். அதை கற்றுக் கொடுக்கவே திருச்சபையை கடவுள் தெரிந்து கொண்டார். நீங்கள் அதை செய்கிறீங்களா? நீங்கள் அதை செய்வீர்கள். ஆனால் நீங்களும் ஒரு மெய்யான விசுவாசியை, இல்லை ஒரு போதகரை, ஒரு மிஷனரியை உருவாக்குகிற திருச்சபையாக பயன்படுத்தப்படுவீர்கள். இப்போ திருச்சபை எதை கற்றுக் கொடுக்க, எதை உபதேசித்ததுங்க?
கிறிஸ்து எப்படி அவர்களை பாவித்தாரோ, கிறிஸ்து எப்படி அவர்களுக்கு போதித்தாரோ, அதே போல அவர்களும் திருச்சபைக்கு போதித்தார்கள். கிறிஸ்துவ கிட்ட இருந்து சீஷர்கள் என்னதை கற்றுக்கொண்டார்களோ அதை சீஷர்கள் என்ன பண்ணாங்க, அடுத்த தலைமுறைக்கு கடத்தினார்கள். ஆனால் நம்ம என்ன பண்ணுறதில்ல, நம்மளும் கற்றுக்கொள்றதில்லை, கற்றுக்கொண்டதுக்கு நம்ம ஏற்றபடி வாழறதில்ல, நம்ம அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்துறதில்லை. போதிக்கிறது ஒரு விஷயங்க, அதையும் நம்ம செய்யறதில்ல. ஆனால் போதிக்கிறபடி வாழ்கிறது மிக அவசியம். ஒருத்தர் ஜெராக்ஸ் கடைக்கு போனாராம். அவர் போய் ஜெராக்ஸ் கடைக்கு ஜெராக்ஸ் எடுத்துட்டு அந்த ஜெராக்ஸில் திருத்தினாராம். இல்லை கவனிக்கிறீங்களா? ஜெராக்ஸ் கடைக்கு போய் ஜெராக்ஸ் எடுத்துட்டு கரெக்ஷன் ஒரு திடீர்னு ஒரு கரெக்ஷன் ஞாபகம் தான். அந்த கரெக்ஷன் எங்கே பண்ணாராம்? ஜெராக்ஸில் பண்ணாராம். அந்த ஜெராக்ஸ் கடைக்காரர் கோவம் வந்துச்சு. நயா நீ முட்டாள் ஐயா, எங்கே கரெக்ஷன் பண்ணோம்? ஒரிஜினலில் கரெக்ஷன் பண்ணி ஜெராக்ஸ் எடுக்கணும். நீ ஜெராக்ஸ் எடுத்துட்டு கரெக்ஷன் பண்ணுறேன்னா இன்றைக்கி அப்படி தான் நிறைய பேரண்ட்டு இங்கே கரெக்ஷன் பண்ணிக்கிறோம். அது தெரிஞ்சால் நாங்கள் எங்கே எப்படி இருக்கிறோம்? எதை கரெக்ஷன் பண்ணிக்கிறோம்? பிள்ளைகளை கரெக்ஷன் பண்ணிக்கிறோம். பிள்ளைகள் ஜெராக்ஸு, யார் ஒரிஜினலு? சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. அப்பா இல்லை, அம்மா அப்பா இல்லை, பெற்றோர். அது நீங்கள் அது பெற்றோர்ன்ற வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? பெற்றோர், அதுலேயும் அர்த்தம் இருக்குது. பெற்றோர் என்றால் என்ன? கர்த்தரிடத்திலிருந்து பெற்றதினாலே நமக்கு என்ன பேரு? பெற்றோர். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணோம்? நான் பெற்றது என்ன பண்ணோம்? வச்சுக்கணும் இல்லை, நான் பெற்றதை திருப்பி கொடுக்க வேண்டும். நான் ஒரு பெண்ணை, நான் 2 பெண்ணை பெற்றிருக்கிறேன். இந்த 2 பெண்ணை யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? அவர் எப்படி கொடுத்தாரோ, அவர் கொடுக்கும்போது எப்படி வந்துச்சு? அது பொய் சொல்றதா இருந்தா, திருடுறதா இருந்ததா, கெட்ட வார்த்தை பேசுறதா இருந்ததா? ஆனால் இன்னைக்கு எல்லாம் மாறிச்சு. என் 2 மகள்கிட்ட நான் படுற பாருங்க பாடு. ஒரு பாட்டில் உடஞ்சிச்சு, வாட்டர் பாட்டில். 2 ஒரே மாதிரி பாட்டிலாக வாங்கி கொடுத்துட்டேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. என்னங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? யார் உடைச்சிதுன்னு கேட்டா 2 பேரும், நீங்கள் இப்போ கூட கேளுங்க, 1 மணி நேரம் கூட கேளுங்க, 2 பேரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? நான் இல்லை, அவன். இது வரைக்குமே நான் கண்டுபிடிக்கல. ஆனால் ஒரு நாள் நான் சொல்லிட்டேன், போய் ஒரு நாள்னா வெளிச்சத்துக்கு வரும், அன்னைக்கு நீ மாட்டிப்ப. அப்பாவை நீ ஏமாத்தலாம், ஆனால் கடவுளை ஏமாற்ற முடியும். அப்போ நான் எப்படி கொடுக்கணும்? நான் பெற்றதை பெற்ற வண்ணமாக கொடுக்க வேண்டும். அதுக்கு தான் திருச்சபை, அதுக்கு தான் வேதம், அதுக்கு தான் போதகமார்கள், அதுக்கு தான் மூப்பர்கள். ஆனால் இன்னைக்கு மூப்பர்களே கற்றுக்கொள்ளாதுங்களே. சகோதரர் அறிவிப்பில் சொல்கிறார், மூப்பர்களே நிறைய பேர் வரல. என்னங்க ஒரிஜினலே சரியில்லைன்னா ஜெராக்ஸ் என்னங்க சரியாகும்? வெரி சாரி, நீங்கள் அடுத்த வாரம் என்னை ஏற்றுவீங்களான்னு கூட எனக்கு தெரியல. சகோதரர் ஆமோஸ் ஐயா அவர் எனக்கு, நாங்கள் சின்ன பையன் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் ஒரு பேப்பரில் அடிக்கடிக்கு எனக்கு எழுதி ஏதாவது காட்டுவார். அப்போ ஒரு முறை, அதுவும் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் சொல்கிறேன், ஒரு முறை சுருக்கமாக பேசுகிறவனை திரும்ப அழைக்கப்படுவான்னு எழுதி கொடுத்தாரு எனக்கு. அப்போ நான் பாஸ்ட் கிடையாது, ஆனால் இங்கே பேசுகிறவங்க கொஞ்சம் நீளமாக பேசுவாங்க. அப்போ அவர் சொன்னார், சுருக்கமாக பேசுகிறவனை திரும்ப அழைக்கப்படுவான். நான் பார்த்துட்டு சிரிச்சேன். இப்போ அது யோசனை ஆகுது, அவர் யாருக்கு எழுதி கொடுத்துக்கிறாரு? பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆவிக்குரிய, அதுக்கு ஒரு மிகப்பெரியதுன்னா விஜயகுமாரி ஆண்டி அப்பான்ட்டாங்க. நான் அதுக்கு எந்த மாற்று கருத்தை சொல்ல, அப்பா தான் தலைவன். ஆனால் எனக்கு வேதத்தில் நான் அப்படியே விழுந்து போகிற ஒரு மனுஷி இருக்கிறா. தம் பிள்ளைய ஆண்டவருக்காக அவள் கொடுத்ததை என்னால் இன்னைக்கும் ஜீர்ணிக்க முடியல. யாருக்காவது ஏதாவது கெஸ் இருக்கா? ஆமேன். அண்ணால் வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுதுங்க. பால் மறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அவனை கூட்டின்னு வந்து சர்ச்சில் விட்டா. விடுவீங்களா? டீன்ஸ் கிளாஸ் விடுவீங்களா? போன வாரம் என் கண் எதிர ஐயா ஒரு மகனை வாலிப ஐக்கியத்தில் உட்கார வைக்க ஐயா முயற்சி செய்கிறார். ஆனால் அந்த பக்கம் பாட்டி நான் கூட்டிட்டு போகணும்னு முயற்சி செய்கிறாங்க. நீங்கள் பிள்ளைகளை விடுவீங்களா? அண்ணால்
விட்டுது, அவ்வளோதான். அதனால் அதுக்கப்புறம் சாமுவேலை வந்து விசாரிச்சான்ற வேதம் சொல்லலை. சாமுவேலை வந்து கூப்பிட்டா, வாப்பா நம்ம வீட்டில் கல்யாணங்குது, வந்துட்டு போப்பா, வாப்பா நம்ம வீட்டில் இது இருக்குது, வந்துட்டு போப்பா, ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்றதுக்கு வந்துட்டு போப்பா. என்ன இல்லைங்க, அவ்வளோதான். ஆண்டவருக்கு ஒப்புவிச்சது தான். அதனால தான் சாமுவேல் இஸ்ரவேலின் முதல் தீர்க்கதரிசி அவன் என்ன பண்ணான்? மாறினான். இஸ்ரவேலின் ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிற ஸ்தானத்தை கடவுள் அவனுக்கு கொடுத்தார். நீங்கள் அண்ணாலை பற்றி படிக்கும்போது எவ்வளோ வியக்கிறீங்களோ, நான் அதை விட சாமுவேலை பற்றி படிக்கும்போது வியக்கிறேன். ஆனால் அம்மா நாங்கள் பழமொழி சொல்ல, தாய் நாங்கள் தாய் 8 அடி பாஞ்சா குட்டி, அதாங்க சாமுவேல். அம்மா விட்டால, அவன் ஆயுதங்க வீட்டுக்கு ஓடியார்ல, அவன் ஆலயத்தில் வயசான கிழவன் கூட படுத்திருந்து ஆலயத்தின் காரியங்களை செஞ்சு கொண்டு தான் ஆலய சாமுவேலை விட இங்கே யாருங்க பெரிய? அம்மா உனக்கு தான் பேசிட்டு இருக்கிற, என் பொண்ணு இது பாட்டில் நோண்டிட்டு இருக்கிற. சாமுவேலை விட இங்கே யாருங்க சின்ன பசங்க? சாமுவேலை விட இங்கே சின்னவங்க யாருங்களா? இதில் எத்தனை பேர் ஆலயத்தை துடைக்கிறாங்க, கதவை துடைக்கிறாங்க, எத்தனை பேர் பெருக்கிறாங்க, எத்தனை பேர் பாயை எடுக்கிறாங்க? இதை என் பிள்ளைங்களை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஒரு போதகருடைய குழந்தை, அவங்க வீடு எப்பவுமே போதகருடைய வீடு வந்து எங்கே இருக்கும்? ஆலயத்தில் பக்கத்துலேயே பார்சனேஜ் இருக்கும். அப்படி பார்சனேஜ் அங்கே இருந்ததில்ல, அவங்க ஆலயத்தின் வேலைலாம் அந்த 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 குழந்தை ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. ஒரு பொண்ணு, பெரிய பொண்ணு, வாலிப பொண்ணு, அவங்க அப்பா மேலே, நம்ம வீட்டை ஏன் இங்கே வச்ச, நம்ம வேறு வீட்டுக்கு போயிடுவோம், ஏன் எதை செய்யணுனாலும் எங்கள் மேலே தான், அங்கே பசங்கிறாங்களே அவங்க செஞ்சுருவாங்க, அவங்க பாயை எடுத்துருவாங்க, அவங்க பண்ணிடுவாங்க அப்படின்றதுனால அந்த பொண்ணு கோவப்பட்டு அவங்க அப்பா திட்டு. அவங்க அப்பா சொன்னார், அம்மா இது கடவுள் உனக்கு அளிக்கிற மிகப்பெரிய ஒரு கிருபை, நீ கடவுளுக்கு செய்யும் பொழுது கடவுள் உனக்கு பலன் அளிக்கிறார். இன்னைக்கு அந்த பொண்ணு அமெரிக்காவில் இருக்குது. என்னங்க? ஆகவே உங்கள் பிள்ளைகளை சாமுவேலை போல வளருங்க. இதை கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் திருச்சபையை கடவுள் ஏற்படுத்தி இருக்கிறார். சாமுவேலை அவன் போய் அவன் தூங்குறான், சின்ன பையன் தனியாக தூங்குறான். ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். யார்கிட்ட பேசல தெரியுமா? யார்கிட்ட பேசல? டைம் ஆயிடுச்சு, இப்போது நீங்கள் என்கிட்ட நீங்கள் பேசுவீங்க பொழுது ஆண்டவர் இவரோடு பேசும், இவர் சீக்கிரம் முடிக்கணும்னு இல்லை. யார்கிட்ட பேசல? ஏலி கிட்ட பேசல. ஏலி யாரு? ஏலி ஆசாரியன், அவங்கிட்ட பேசல. குட்டி பையன் சாமுவேல் கிட்ட கடவுள் பேசுகிறார். உங்கள் பிள்ளைங்க கிட்ட கடவுள் பேச வேண்டுமானால் உங்கள் பிள்ளைகளை கடவுளுக்காக வளர்த்து எடுங்க. இந்த இவாஞ்சலின் பவித்ரா ஆண்டவர் குழந்தை கொடுத்துருக்காரு, சங்கீதாவுக்கு ஆண்டவர் குழந்தை கொடுக்க போகிறார். இந்த குழந்தை ஆண்டவருக்காக வளர்த்து எடுக்கப்பட வேண்டும். இந்த குழந்தை டெடிகேஷன் பண்ணுறீங்கள, எத்தனை குழந்தைங்க டெடிகேஷன் பண்ணீங்க? மூப்பர் இருக்கிறாரு, அவருக்கு தெரியும் இல்லை? எத்தனை பேர் இங்கே இருக்கிறாங்க? அப்போ டெடிகேஷன்னா என்ன? இந்த குழந்தை கடவுளுக்காக அர்ப்பணிக்கிறேன். எங்கே கேட்குது? மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடிங்குதுங்க, விளையாட்டுங்க. நீங்களும் விளையாடி முடிச்ச கறி குழம்பு செஞ்சு போடுங்க. ஆனால் அந்த குழந்தைக்கும் ஆண்டவருக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. ஆண்டவர் அந்த குழந்தைகிட்ட பேச மாட்டார். குழந்தைகிட்ட இல்லை, அந்த குழந்தை ஒழுங்காய் வளர்க்க தெரியாத என்னோடு கூட ஆண்டவர் பேச மாட்டார். பிரியமானவர்களே, திருச்சபை என்பது கற்றுக்கொள்ளுகிற இடம். நான் போன முறை பேசும்பொழுது என் திருமணத்தில் என்ன பிரசங்கம் நான் கேட்டேன்னு சொல்ல எனக்கு நேரம் இல்லை. இப்போ நான் சொல்கிறேன். இல்லை, நம்ம தம்பி ரஞ்சித் குமார் வந்திருக்கிறார், சரிங்களா? அண்ணால் இன்னைக்கு வரல. போன முறை சொல்ல முயற்சி செய்யும் போது அவங்க 2 பேர் வந்திருந்தாங்க, இவங்க 2 பேரும் இல்லை. பட் இருந்தாலும் இன்னொரு ரஞ்சித் இருக்கிறார், அவர் திருமணம் செய்ய போகிறார். சொல்கிறேன், ஏன் பரிசுத்த மெய் விவாகம் என்று நாம் அழைக்கிறோம்? ஏன் திருமணத்தை பரிசுத்த மெய் விவாகம் என்று அழைக்கிறோம்? நம்ம எதுவுமே இப்படி தானே செய்கிறோம். ஏங்க பரிசுத்த மெய் விவாகம்னு போடுறீங்க? எங்கள் அப்பா போட்டாருங்க. ஏங்க உங்கள் அப்பா போட்டார்? எங்கள் தாத்தா அப்படி போட்டாருங்க. ஏன் போட்டாருலாம் பிரச்சனை இல்லைங்க, போட்டால் போதும். ஏங்க பரிசுத்த மெய் விவாகம்? அது பாஸ்டர் தேவநேசம் இறந்துட்டார். தேவநேசம் ஐயா என் திருமணத்தில் வந்து பேசினார். ஈசிஐ திருச்சபையில் நடக்கும்பொழுது பேசினார். என் மனைவிக்கு அது ஞாபகம் இருக்காது, நிச்சயமாக எனக்கு தெரியும். ஏன்னா நான் பண்ணுற பிரசங்கத்தையும் அவங்க ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை.
அப்புறம் எங்கள் அந்த பிரசங்க ஞாபகம் இருக்க போகுது. அவர் சொன்னார், திருமணம் ஏன் பரிசுத்த மெய் விவாகம் என்று அழைக்கப்படுகிறது? அது ஆலயத்தில் ஒரு 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 இடம் ஒரு திருமணத்தை என்ன பண்ணாது? பரிசுத்தப்படுத்தாது. அது ஈஸி. இப்போ நான் ஏன் இங்கே நடத்தலை, இடம் பத்தாதுன்னு ஈஸியாக ஈஸி. இப்போ நல்ல பெரிய சபைங்க, அதனால என் திருமணம் பரிசுத்தமாயிடுமா? இல்லை. ஒரு இடம் ஒரு உறவை பரிசுத்தப்படுத்தாது. சரிங்களா? ரைட். இங்கே திருச்சபை நடந்துட்டு இருக்கும்பொழுது நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், அம்மா ஞானஸ்நானம் எடுக்க போகிறேன், உங்கள் பொண்ணு ஞானஸ்நானம் எடுக்கும்போது யாருக்கு வச்சு ஞானஸ்நானம் கொடுக்கலாம்? நான் தான் எல்லாமே கற்றுக் கொடுத்துட்டு இருந்தேன், போதிச்சுட்டு இருந்தேன். ஞானஸ்நானம் யார்? ஐயா, ஞானஸ்நானம் தலைமை சபையிலேருந்து ஒருத்தரை வச்சு கொடுக்கலாம். கல்யாணம் தலைமை சபையிலேருந்து ஒருத்தர் வச்சு நடத்தலாம். அப்போது ஒரு உறவு ஒரு இடம் ஒரு உறவை பரிசுத்தப்படும். ஒரு மனிதன் ஒரு உறவை பெரிய பாஸ்டருங்க யாரை வச்சு நடத்தணும்? அவர் ரெவரண்ட்டுங்க. இந்த ரெவரண்ட்ன்ற வார்த்தைலாம் வேதத்தில் கடவுளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. அது ரெவரண்ட் நடத்தினாருங்க. பிஷப் ஐயா நடத்தினாரு. பிஷப் ஐயா நடத்தினா பரிசுத்தம் ஆயிடுமா? ஒரு இடம் ஒரு உறவை பரிசுத்தப்படுத்தாது. ஒரு மனிதன் ஒரு உறவை பரிசுத்தப்படுத்த முடியாது. அப்ப ஏன் அது பரிசுத்த மெய் விவாகம்? பரிசுத்த ஆண்டவர் அந்த திருமணத்தை ஆதியிலே ஏதேன் தோட்டத்தில் அவர் உருவாக்கினபடியினால், திருமணம் என்கிற அமைப்பை யார் உருவாக்கினது? பரிசுத்த ஆண்டவர் உருவாக்கினபடியினால் திருமணம் பரிசுத்தமானது. விவாகம் எல்லாருக்குள்ளும், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், விவாகம் எல்லாருக்குள்ளும் கனம் உள்ளது. முப்பரிநூல் அறாது. ஏன் தெரியுமா முப்பரிநூல் அறாது? நம்ம தாலி கட்டுறோம்ல, தடியாக வச்சு கட்டுறோம். நீங்கள் எவ்வளோ தடியாக வச்சு கட்டினாங்க, கடவுள் இல்லைன்னா அறுந்துரும். சாரி டு சே. முப்பரிநூலுக்கு விளக்கம், ஒன்று கணவன், ஒன்று மனைவி, அந்த அடுத்த நூல் கடவுள். கடவுள் உன் திருமணத்தில் இல்லை என்றால், சகோதரர், திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன், கடவுள் உன் திருமணத்தில் இல்லை என்றால் உன் உறவு பரிசுத்தமாகாது. உன் பிள்ளைகள் பரிசுத்தமாய் பிறக்காது. ஆதியில் வாசிக்கிறோம், ராட்சதர்கள் பிறந்தார்கள். கவனிக்க. அப்போ திருமணம் என்றால் என்ன? குழந்தை பிறப்பு என்றால் என்ன? வாழ்க்கை என்றால் என்ன? எனக்கு எல்லாங்க தெரியுங்க. எப்போ தெரியும்? நீ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நீ கற்றுக்கொண்டது பாவ காரியங்கள். அது இனிமேல் உனக்கு பொருந்தாது. திருச்சபையில் வந்துட்ட பிறகு அங்கே நடத்துகிற மாதிரி இங்கே திருமணம் நடத்த முடியாது. அங்கே பிள்ளையை வளர்த்த மாதிரி இங்கே வளர்க்க முடியாது. அங்கே வேலை செஞ்ச மாதிரி இங்கே வேலை செய்ய முடியாது. ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்ய முடியாது. என்கிட்ட கேளுங்க, ஏன் ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்ய முடியாது? இன்றைக்கி நான் பேச நேரம் இல்லை. வேதம் சொல்லுது, நம்ம 6 நாளும் வேலை செய், 7ஆம் நாள் ஓய்ந்திரு. 6 நாள் வேலை செய், 7ஆம் நாள் ஓய்ந்திரு. அந்த 7ஆம் நாள் கூட உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு நீ எச்சரிக்கையார். இஷ்டமானதை செய்யக்கூடாது. ஆக இதை கற்றுக்கொள்ளுகிற இடம் தான் திருச்சபை. இந்த போதனை தான் ஆதி திருச்சபை என்ன பண்ணுச்சு? வளர்த்துச்சு. அந்த திருச்சபையில் ஆட்கள் என்ன பண்ணாங்க? அதுபடி அப்படியே வந்தாங்க. ஆட்கள் வந்தாங்க. யாருமே போய் வீடு சந்திப்பு செய்யலை, பிடிச்சி வலிக்கலை, இல்லை ஃபோன் பண்ணி கூப்பிடல. திருச்சபையார் தரித்திருந்தார்கள். நாமும் அப்படி செய்வோமானால் நம்ம இந்த சேரை பற்றிலாம் கவலைப்பட தேவை. நிச்சயமாக இந்த திருச்சபை நிரம்பி வழியும், இல்லை இந்த திருச்சபை எக்ஸ்டெண்ட் ஆகும். இது மிகவும் இன்னும் விரிவடையும். அதாவது எண்ணிக்கையிலும் விரிவடையும், ஆவிக்குரிய நிலையிலும் விரிவடையும். முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். கர்த்தர் இந்த திருச்சபையை ஆசீர்வதிப்பார். ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. என்னங்க? எதை கற்றுக்கொள்ள? கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள. சீகன் பால்குடைய தாயார் மரணப்படுக்கையில் தம் பிள்ளைகளை தன்னிடத்திலிருந்து அழைத்தாங்க. சீகன் பால்க்கு யார் தெரியல? இந்த நம்ம வைத்திருக்கிற வேதத்தை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்த டென்மார்க்லேருந்து வந்த ஒரு மிஷினரி. அவன் தான் வீட்டுக்கு சின்ன பையன்.
எல்லாரையும் கூப்பிட்றாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீகன் பால் வீட்டில் ரொம்ப செல்ல பையன், கடைசி பையன், அவனை கூப்பிட்டு உனக்கு ஒரு பரிசு வைத்திருக்கிறேன் சீகன் பால், அந்த பரிசு இந்த வேதம் அப்படின்னு அவர் கையில் கொடுத்தாங்க. அதனுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? அந்த சின்ன பையன்கிட்ட அவங்க அம்மா தன் மரண தருவாயில் சொத்து கொடுக்கல, இல்லை வேறு எதையும் நகைகளை கொடுக்கல. இன்றைக்கி அப்படி தான் பார்க்குறாங்க. எங்கள் அம்மா கிட்டேருந்து என்ன நகை வரும், எங்கள் அப்பா கிட்டேருந்து என்ன நகை வரும், என்ன உயில் எழுதி வச்சுட்டு போயிட்டுருக்க. அவங்க அம்மா சொன்னாங்க, விலை மதிப்பற்ற பரிசாகி இந்த வேதத்தை சீகன் உனக்கு கொடுக்குறேன், நீ இதை விடாமல் பற்றிக்கொள். இதன் பலன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா திருச்சபைகளிலும் எல்லா தமிழ் கிறிஸ்தவர்களும் இந்த சீகன் பால் எழுதிய வேதத்தை கைப்பிடித்திருக்கும். பிரியமானவர்களே, நீங்கள் எதை கற்றுக்கொள்ளுகிறீர்கள்? இதான் ரொம்ப முக்கியம். இதை விட்டுட்டீங்க, நீங்கள் வளர்ச்சியை பார்க்கவே முடியாது. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களில் நிலைத்திருக்க எங்களை வழி நடத்தும். நாங்கள் வளர்ந்து ஆண்டவரே உம்மை குறித்தும் உம்முடைய வார்த்தை குறித்தும் உம்முடைய திருச்சபை குறித்தும் நாங்கள் அறிந்து கொண்டு நாங்கள் விட்டுவிட வேண்டிய காரியங்களையும் நாங்கள் பிடித்து கொள்ள வேண்டிய நீதியையும் பரிசுத்தத்தையும் நாங்கள் பிடித்து உம்மை மகிமைப்படுத்த உதவி செய். இரட்சகர் இயேசு மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே.